ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நம. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று இருந்தேன். அதற்கு தான் இந்த பதிவு. நன்றி தெரிவிக்கும்போது எனக்கு தெரிந்த சில கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவா இருந்தது. நம் மனித உடம்பு என்பது மிக உயர்ந்தது. மிருகங்கள் குறுக்காக வளர்கின்றன. நாம் தான் உயரமாக வர்டிக்கலாக இருக்க முடிகிறது. நமக்கு அறிவும் இருக்கிறது, நல்ல சிந்தனை திறம் இருக்கிறது. இவளெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்ததுக்கு காரணம், இவளை வைத்து கொண்டு நாம் இன்னும் உயர்ந்து கடவுள் என்கின்ற மேன்மையான நிலையினை அடைய வேண்டும். திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்து தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படியான உயர்வாக வாழ்வது என்று யோசிக்கும்போது எனக்கு ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வந்தது. பரோபகாரம் இதம் சரீரம். இந்த உடம்பானது மற்ற எல்லோருக்கும் உதவி செய்வதற்காகத்தான் ஏற்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும். உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது முக்கியமான 2 விஷயம். சத்தியம் ப்ரூயாத், பிரியம் ப்ரூயாத். உண்மையே பேச வேண்டும், இனிமையான வார்த்தையே பேச வேண்டும். உண்மையை பேசும்போது அது இனிமையாக இருக்காது என்ற நிலை வரும்போது உண்மையினை பார்த்து பேச வேண்டும். இது பேச்சினால் எல்லோருக்கும் செய்கின்ற உதவி. பொருள் உள்ளவர்கள் அதனை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இனிமையாக பேசுவது என்பதை நினைத்து பார்க்கும்போது சம்ஸ்கிருதத்திலே ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருகிறது. பிரியவாக்கிய பிரதானேன சர்வே துஷ்யந்தி ஜந்தவாக தஸ்மாத் ததேவ வக்தவ்யம் வச்சனேகா தரித்திரத். இதையேத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இனிய உளவாக இன்னா கூறுதல் தவறு அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். இனிமையாக பேசும்போது அது எல்லோருக்கும் பிடிக்கிறது என்கின்ற ஒரே காரணத்தினாலேயே ஏன் இனிமையாக பேசக்கூடாது, இனிமையாக பேசுவதை ஏன் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் மற்றவரை பார்த்து நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள், விலங்குகளும் நமக்கு சகோதர சகோதரிகள் என்ற எண்ணம் வந்துவிட்டால் கடுஞ்சொற்களை யாரும் பயன்படுத்த மாட்டார்கள். இந்த கடுஞ்சொற்கள் ஏன் பயனுக்கு வருகிறது என்றால், ஒவ்வொருவருக்கும் தான் நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் முதலாளி நல்ல சம்பளம் கொடுத்தப்புறம் நல்ல வேலை செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். முதலாளியாக இருப்பவர் தொழிலாளிக்கு நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அவர் தொழிலாளி நன்றாக வேலை செய்த பிறகு அதற்கு பிறகு சம்பளம் நிறைய கொடுக்கலாம் என்று நினைக்கிறார். இருவருக்கும் நல்ல எண்ணம் தான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவரும் மற்றவர் தன் கடமையை செய்த பிறகு தான் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த மாதிரி இல்லாமல் நாமவே வலிய முன்வந்து எல்லோருக்கும் உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நம் பாரத தேசத்திலே ஜாதி என்று ஒன்றே கிடையாது. தமிழ் சங்க இலக்கியத்திலே சொல்லியிருக்கிறார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று. சம்ஸ்கிருதத்தில் அப்படித்தான் சொல்லுகிறார்கள், வசுதேவ குடும்பகம் என்று. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், ஒரே ஒரு ரிஷி பத்னியிடமிருந்து தான் எல்லா மனிதர்களும், எல்லா விலங்குகளும், எல்லா பறவைகளும், சமுத்திரத்தில் வாழ்கின்ற எல்லா உயிரினங்களும் தோன்றியிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு சென்றபோது அவர் யாரும் பொருட்படுத்தவே இல்லை. இவர் ஏழை நாட்டிலிருந்து வந்த ஒரு சன்னியாசி நினைத்து கொண்டிருந்தார்கள்.
அவர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்ஸனுடன் எல்லோரும் எழுந்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து அவருக்கு மிகுந்த மரியாதையெல்லாம் கொடுத்தார்கள். நம் வாழ்க்கையிலே சொத்து என்பது முக்கியமே இல்லை. நமக்கு மிக உயர்ந்த சொத்து எது என்றால் காலம்தான். காலத்தினை வீணடிக்கக்கூடாது. நமக்கு இருக்கிற காலத்திலே மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ள வேண்டும், கவலைகளை அகற்ற வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் தரமான உணவினை சரியான அளவு சாப்பிட்டு வந்தால், மூச்சு பயிற்சிகள்லாம் செய்து வந்தால், நல்ல எண்ணங்களுடன் எல்லோருடன் பழகி வந்தால், கடவுளுடன் பக்தியாக இருந்தால் நம் ஆயுள் கூடிக்கொண்டே போகும், குறையவே குறையாது. அந்த மாதிரி இல்லாமல் தேவையில்லாத பொருட்களை சிகரெட்டு, கல், கஞ்சா இப்படியெல்லாம் சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போய் ஆயுளும் குறைந்துவிடும். அதனால் முடிந்தவரை ஆயுளை பிரிக்க கூட கற்றுக்கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், நெடுநூல் உணர்வன் இன்று இல்லை என்னும் பெருமையை படைத்து உலகு என்று. நேற்றுக்கென்றும் இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறார். நம்ம இன்றைக்கி இருக்கோம். நம்ம எல்லாரும் காலம் நம் கையில் இருக்கிறது. இந்த காலத்தில் வைத்துக்கொண்டு தேசப்பற்றுடன் தெய்வப்பற்றுடன் எல்லா மக்களையும் நம் அன்பு சகோதரர்களாக மண்ணில் பாவித்து வாழ கற்றுக்கொண்டு விட்டால் எல்லாமே இன்பமயமாகத்தான் இருக்கும். அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உலகத்தில் எவ்வளவோ நாடுகள் இருக்கின்றன. அவர்கள் எல்லோரும் நம் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்து நம் நாட்டு சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டார்கள். அப்படி அபகரித்து விட்டாலும் இன்று நம் ஆலயங்களில் இருக்கும் சொத்துக்களை எல்லாம் மதிப்பிட்டால் நம் நாடுதான் உலகத்திலேயே மிக பணக்கார நாடாக இருக்கும். அது மட்டுமல்ல, நிறைய நல்ல விஷயங்களை தலைமுறையாக மனதில் அளவு சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறார்கள். அதனால் நம் நாட்டில்தான் ஞானம் படிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகம் சொல்வார்கள், வித்வத்வம் ச நிருபத்வம் ச நைவதுல்யம் கதாச்சன ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. ஒரு அரசன் நன்றாக படித்தும் சமம் இல்லை. நன்றாக படித்தவன் தான் மிக உயர்வானவன். ஏனென்றால் அரசன் அவன் இருக்கும் ஊரில் தான் போற்றப்படுவான். நன்றாக படித்தவன் உலகம் முழுவதும் போற்றப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி நம் நாட்டிலே நன்றாக படித்தவர்கள், நல்ல அறிவுத்திறன் உள்ளவர்கள், நிறைய வளங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவைகளெல்லாம் மறந்துவிட்டு வெளிநாட்டு உயர்வாக சொல்லுவார்கள். அவர்கள் தெரியாமல் சொல்கிறார்கள். இதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதுமே பெரிய வீடு வாங்க வேண்டும், பெரிய கார் வாங்க வேண்டும். ஒரு வீடு போராது, 2-3 வீடு வேண்டும், கார்கள் வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதற்காக வாழ்க்கையை நடத்தினால் நாம் நேரத்தை வீணடித்து கொண்டு தான் இருக்கின்றோம். நம் நாட்டில் எவ்வளவோ இடங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்கின்றன. நிறைய ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றன. நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்கின்றன. ஆறுகள், மலைகள், காடுகள், இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் சம்பாதிப்பு மட்டும் தேவையில்லை. சம்ஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றும் நிற்கிறது. என்ன சொல்வார் என்றால், ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம் சத்தியம் கண்டஸ்ய பூஷணம் ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம் பூஷணேகி கிம் பிரயோஜனம். கைக்கு அழகு தானம் செய்வது. ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம் சத்தியம் கண்டஸ்ய பூஷணம், நம் கழுத்துக்கு அழகு உண்மையை பேசுவது. ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம், காதுக்கு அழகு நல்ல விஷயங்களை எல்லாம் கேட்க வேண்டியது. இவைகளெல்லாம் மற்ற அலங்காரங்கள் எல்லாம் இதனால் என்ன பிரயோஜனம் என்று அந்த ஸ்லோகம் சொல்கிறது. நாம் எல்லோரும் தேவையில்லாமல் நகைக்கடைக்கு ஓடி சென்று பலவிதமான நகைகளை வாங்கி கொண்டே இருக்கிறோம். வளைகளை வாங்குகிறோம், காதுக்கெல்லாம் வாங்குகிறோம். நகைகள் வேண்டும் இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆபரணங்கள் வேண்டும். அதற்காக
ஒரு அளவு தாண்டி ஆபரணங்கள் வாங்க வேண்டியதில்லை. நாம் ஆபரணங்கள் வாங்கும்போது எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 100 கிராம் ஒரு தங்க ஆபரணம் நமக்கு விற்கும்போது அந்த 100 கிராம் ஆபரணத்திலே 60 கிராம் தான் தங்கம் இருக்கும். 40 கிராம் பித்தளை, செம்பு இதெல்லாம் தான் இருக்கும். 100 கிராம் தங்கத்தை வைத்துக்கொண்டு 100 கிராம் ஆபரணம் செய்யவே முடியாது. அதனால்தான் இவைகளெல்லாம் கலந்து பொற்கொள்ளர் ஆபரணம் செய்கிறார். ஆனால் தங்க கடையில் நம்மிடம் 100 கிராம் தங்கத்துக்கு தான் தங்கத்தின் விலையினை வைத்து நம்மிடம் பணத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். நாமும் அதை கொடுத்து விட்டு வருகிறோம். 60 கிராம் தங்கத்தினை வாங்கிவிட்டு 100 கிராம் தங்கத்துக்கு காசு கொடுப்பது சரியில்லை தானே? ஏன் அப்படி அந்த மாதிரி நாம் தங்க கடைகளை நோக்கி கூட்டமாக ஓடி சொல்கிறோம்? தேவையே இல்லையே. இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தெய்வமாக உயர வேண்டும் என்றால் மிக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம் சமுதாயத்தில் இருக்கிற எல்லோரையும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும். தேவையில்லாமல் நிறைய தொழிற்சாலைகள் எல்லாம் ஆரம்பித்து மாசு காற்றினை ஆகாயத்தில் செலுத்துகிறார்கள். எதற்கு இவ்வளவு தொழிற்சாலை என்று தெரியவே இல்லை. அந்த மாசு பொருட்களெல்லாம் அதே மாதிரி தான் நம் காரிலோ மற்ற வாகனங்களோ தேவையில்லாமல் தெருவில் செல்லும்போது தெருவில் நிறைய மாசு ஏற்படுகிறது. இந்த மாசினால் நம் அட்மாஸ்பியர் ஆகாயத்திலே மிகவும் மாசு நிறைய ஆகி தூய்மை மிகவும் குறைந்து விடுகிறது. இதனால் தேவையில்லாமல் நாம் மாசினை ஏற்படுத்தக்கூடாது. வருங்கால சந்ததியினர்கள் நல்ல தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணீர், தூய்மையான பொருட்கள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு இருக்க வேண்டாமா? அவர்களுக்கு மட்டும் நமக்கு கூட நாம் சாப்பிடுகின்ற சாப்பாடு கலப்படமாக இருக்கிறது. கோவிலில் திருமலை கோவிலில் பிரசாதம் இந்த லட்டுனிலும் கலப்படம் இருக்கிறது. நாம் வாங்கும் அரிசியிலும் கலப்படம் இருக்கிறது. நாம் வாங்கும் காய்கறிகளிலும் கலப்படம் இருக்கிறது. நாம் குடிக்கும் தண்ணீரிலும் கலப்படம் இருக்கிறது. ஆறுகளையெல்லாம் நீர்நிலைகளெல்லாம் நீர்நிலையாக இல்லாமல் பிளாட்டு போட்டு வீடு கட்டி கொடுத்து விட்டார்கள். நாம் அச்சத்தினால் பேசாமல் இருக்கிறோம். இதை யாரும் கேட்பதே இல்லை. இது எத்தனை பெரிய தவறு இது. பாரதியார் சொன்னார்லவா, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தோரெல்லாம் இழுத்து பேசிய போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொன்னார். நம் சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை இயற்கை வளத்தையும் வியாபாரிகள் தங்கள் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று கெடுத்துவிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள். எல்லாவற்றும் கலப்படம். இதையெல்லாம் நாம் ஒன்றாக சேர்ந்து கண்டிப்பாக கேட்க வேண்டும். அப்படி கேட்கவில்லை என்றால் நம் அட்மாஸ்பியர் இயற்கை எல்லாம் மிகவும் மாசாக ஆகிவிடும். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எல்லோரும் எங்கெல்லாம் தீங்கு நடக்கிறதோ, பாரதியார் சொன்னார் இல்லையா, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொன்னார் இல்லையா, அப்படி அச்சமில்லாமல் சமுதாயத்தில் ஒன்றாக இருந்து எல்லாவற்றையும் கேட்டு மக்களுக்கு நியாயம் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் நாம் வீட்டுக்குள்ளேயே இருந்து விட்டால் மேலும் மேலும் அநியாயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்றெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே மக்கள்தான். எல்லோருமே கடவுளின் பிள்ளைகள் தான். சம்ஸ்கிருதத்திலே ஒரு நல்ல ஸ்லோகம் சொல்வார்கள், வாக்கர்த்தா சம்பர்த்தோ வாக்கர்த்த பிரபத்தே ஜெகதப்பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ மாதாஸ்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரः பாந்தவா சிவபக்தாஸ்ச ஸ்வதேசோ புவனத்து.
இதெல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நம் கலாச்சாரம் மிகவும் உயர்ந்தது. கர்நாடக சங்கீதமாகட்டும், நீங்கள் மேற்கிந்திய பாடகர்கள் அவர்கள் பாடும்போது கேட்டு பாருங்கள். அதில் எங்கு இன்பம் இருக்கிறது? மிகவும் உரக்க சத்தம் போடுவது போல தான் இருக்கிறது. நம்முடைய கர்நாடக சங்கீதமும் மெல்லிசையும் இளையராஜா அவர்கள் மெட்டுப்படுகின்ற மெல்லிசை பாடகம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. எத்தனை முறை கேட்டாலும் மீண்டும் கேட்க வேண்டும் போல் இருக்கிறது. பரதநாட்டியம், குச்சிப்புடி, இப்படி நம் நடனங்கள் எல்லாமே எவ்வளோ நன்றாக கலை உணர்வுடன் இருக்கின்றன. மேலே நாட்டிலிருந்து நடனமாடுவர்களை பாருங்கள், அதில் அந்த அளவு இருக்காது. விகார உணர்வுகளை ஏற்படுவது போல தான் இருக்கும். நம் நாட்டு கலைகள் பரதநாட்டியம் போன்றவர்களெல்லாம் மனதிலே நல்ல மனதை ஏற்படுத்தும், தூய்மையை ஏற்படுத்தும். நம் ஆலயங்களெல்லாம் மனதில் நிம்மதியை கொடுக்கும். சுற்றுலா இடங்களெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்படி நாம் எல்லோரும் மிக இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து, அறமான வாழ்க்கையை வாழ்ந்து, அறத்துடன் இருக்கின்ற மகிழ்ச்சியெல்லாம் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து வந்தால் நாம் மேலும் மேலும் உயர்ந்து விடுவோம். ஜெய் சீதாராம்.